ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலை வச்சு இன்றைக்கி ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இன்றைக்கி எல்லா வீட்டு கார்டன்லையும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொரீனியாங்கிற பூச்செடியை பற்றி தான். இந்த பூச்செடியை விஷ்போன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. டொரீனியா பிளான்ட் சைஸில் ரொம்ப சின்னது, 8 இன்ச்சு கிட்ட தான் வளரும். பட் ஆனால் இதை ரொம்ப புஷியான பிளான்ட்டாக வளர்க்க முடியும். இது சின்ன சைஸ் பிளான்ட்டுங்கிறதுனால பாட் சைஸ் 4லேருந்து 8 இன்ச்சு இருந்தாலே போதுமானது. டொரீனியா பிளான்ட் ஒரு ஆனுவல் பிளான்ட், வருஷம் ஃபுல்லாகவே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் லைஃப்பை சீக்கிரமாக முடிச்சுக்கும். என்னடா ஒரே கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ஒரு செடி பூ பூத்து முடிச்சு கொஞ்ச நாள்லயே அதோட லைஃப்பை முடிச்சிடும். ஸோ நம்ம அதோட கட்டிங்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டே வந்தோம்னா வருஷம் ஃபுல்லாகவே பூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது இதுக்கு சீசன் கிடையாது, எல்லா சீசன்லையும் பூ கொடுக்கும். அதனால் இந்த டொரீனியா பூச்செடி எங்கே கிடைச்சாலும் உடனே எடுத்துக்கிட்டு வந்து, அப்படி இல்லைன்னா வாங்கிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்க. இதற்கு தேவையான பார்ட் சைஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மண் கலவையை பொறுத்த வரைக்கும் 1 பங்கு செம்மண், அப்படி இல்லைன்னா 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு வெர்மி கம்போஸ்ட், 1/2 பங்கு கோகோபீட் இருந்தால் போதும். டொரீனியா பிளான்ட்டை டைரக்ட் சன்லைட்ல வைக்க வேண்டாம், காலை வெயில் போடுற மாதிரி வைங்க. அப்படி இல்லைன்னா செமி ஷேட் ஏரியாவில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த டொரீனியா பூச்செடியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ, பர்பிள், ஒயிட், எல்லோ கலர்லன்னு நர்சரியில் ஈஸியாக கிடைக்கும். இப்போலாம் ஹைபிரிட் வெரைட்டின்னு 3-4 கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பூச்செடி பூத்து காய்ஞ்ச உடனே இதன் கீழ்ப்பகுதியில் ஒயிட் கலரில் சீட்ஸ் இருக்கும். இதையும் சேகரித்து வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி கூட இந்த பூச்செடியை வருடம் முழுதும் மெயின்டைன் பண்ணலாம். டொரீனியா பிளான்ட் ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் அடிக்கடி இடத்தையும் மாற்றக்கூடாது, பாட்டையும் மாற்ற வேண்டாம். அப்புறம் ஃபுல் இயர் வளரக்கூடிய ஒரு பூச்செடியை பாதியிலே கழட்டி விட்ட மாதிரி ஆகிடும். சீட்ஸ் போட்டு சீட்ஸ்லேருந்து செடி முளைச்சி வர 2லேருந்து 4 நாள் ஆகும். 15லேருந்து 20 நாள் நல்லா செடி க்ரோ ஆகிடும். ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது போனா போகுதுன்னு இந்த செடிக்கும் கொடுக்கலாம். மற்றபடி ஸ்பெஷலாக கவனிப்பு எதுவும் தேவையில்லை. நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா ஃபங்கஸ் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வின்டர் சீசனில் மழையில் நனையாத இடமா பார்த்து இந்த செடியை வச்சு வளருங்க. இந்த டொரீனியா பிளான்ட் ரொம்ப சின்ன சைஸாக தான் வளருங்கிறதுனால 4லேருந்து 8 இன்ச் பாட்டே போதுமானது. நானும் என்னுடைய செடியை எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஒரு 6 இன்ச் பாட்டு நர்சரி பாட்டில் வச்சிருக்கேன். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்சிருக்கேன். அந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டோட சைஸ் வந்து ஒரு 8.5 இன்ச் இருக்கும். இந்த சைஸ்லயே வந்து இந்த பூச்செடி எப்படி செழிப்பாக வளர்ந்து பூ கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நேட்டிவ் சீட்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ், பிளான்ட்ஸ்லாம் எம்டிபி கார்டன் ஸ்டோருங்கிற பெயரில் சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.